கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளில் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. பிறந்த நாளை காண்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். கனம் பொருந்திய ஸ்திரீ அவனை வருந்தி கேட்டுக்கொண்டாள் போஜனம் பண்ணும்படிக்கு. இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு, கனம் பொருந்தியவர்களை சந்திப்பீர்கள். கனம் பொருந்தியவர்களை சந்திப்பீர்கள். எலிசாவுடைய ஊழியத்தில் நடக்கிற மிரக்கலை பாருங்க. அவர் ஊழியத்து நிமித்தம் ஒரு கிராமத்துக்கு போகிறார். அங்கே அவங்க சந்திக்கிற ஆளை பாருங்க. அதை நல்லா நாங்கள் புரிந்து கொள்ளணும். எலிசா ஒரு கனம் பொருந்திய ஆளை தேடி போகலை. ஆனால் கனம் பொருந்தவர்னு சொன்னால் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு குடும்பம் அவரை சந்திக்கிறது. வருந்தி அன்பாக கூப்பிடுறாங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, எங்கே விழுந்து தங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவரை செய்ய முடியல. எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியக்காரர் தான். கர்த்தருடைய பார்வையில் பெரியவர் இருந்தாலும் தேசத்தில் உலகத்தில் பார்க்கும்போது அந்த நாட்களில் சாதாரண நிலையில் இருந்திருப்பார். அவருக்கு வேற செல்வ செழிப்போ வீடோ ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்ததாக வேதம் சொல்லல். ஆனால் நல்ல உலகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு குடும்பத்தில் அவருக்கு ஐக்கியம் உண்டாயிட்டு பார்த்தீங்களா? அவங்க சந்திச்சாங்க பார்த்தீங்களா? ஆண்டவரால் முடியும் தேவ பிள்ளைகளே. அவர் சிறியவனை குப்பையிலிருந்தோ எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராம். அவர்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிறார் என்று சொல்லி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கு பாருங்க. தாவீதை பாருங்க, சாதாரண குடும்பத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த மனுஷனை பாருங்களேன், அரசனா உயர்த்தி எவ்வளோ பெரிய ஆட்களோட உட்கார வைத்தார் பாருங்க. நம்முடைய தேவன் யார்? பெரிய பெரிய காரியங்களை செய்வாருங்க. பெரிய நல்ல தொடர்புகளை தரப்போகிறார். நல்ல ஐக்கியங்களை தரப்போகிறார். உங்களை காட்டிலும் உயர்ந்தவர்களோடு, கனம் பொருந்தியவர்களோடு, செல்வாக்குள்ள மக்களோடு, படித்தவர்களோடு, அதிகாரத்தில் இருக்கிறவர்களோடு, ஞானத்தில் சிறந்தவர்களோடு கூட ஆண்டவர் உங்களுக்கு ஐக்கியத்தை கொண்டு வரப்போகிறார். அந்த ஐக்கியம், அந்த சந்திப்பு எதுக்குன்னா உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். கனம் பொருந்திய ஒரு குடும்பம், ஒரு ஸ்திரீ எலிசாவை சந்தித்ததனால் அந்த எலிசாவுக்கு லாபம் உண்டாயிட்டு. அங்கே போஜனம் கிடைக்கிறது, தங்குவதற்கு இடம் கிடைக்கிறது, அங்கிருந்து ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. பாருங்கள் எவ்வளோ பெரிய மேன்மை. அதை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீர்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்று கலங்கி நிற்கிறீர்களா? எந்த பெரிய குடும்பமோ பெரிய ஆட்களோ ஜெபிக்கிறவர்களோ உதவி செய்வதில் இல்லாமல் நிற்கிறீங்களா? வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த நாள் உங்கள் சரித்திரத்தை மாற்றுகிற ஒரு நாள். பிசினஸில் உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றி போடுகிற நாள். உங்கள் குடும்பத்தில் உயர்வுக்காக ஆண்டு சரித்திரத்தை மாற்றுகிற நாள். கனம் பொருந்தியவர்களை, செல்வாக்குள்ளவர்களை உங்களோடு கூட ஐக்கியப்படுத்த போகிறார். சந்திப்பு உண்டாக போகிறது. அந்த அதிசயத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, ஒரு கனம் பொருந்திய குடும்பம், கனம் பொருந்திய ஸ்திரீ எலிசாவுடைய வாழ்க்கையில் அந்த ஊழியத்தின் பாதையில் மேன்மைக்காக சந்தித்ததைப் போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டு அடியுடைய ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிரக்கிள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். கனம் பொருந்தியவர்களை, சமுதாயத்தில் செல்வாக்குள்ளவர்களை, உயர்ந்தவர்களை, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை, ஊழியங்களிலே உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவர்களை, குடும்பத்தில் உதவி செய்ய மனப்பான்மை உள்ளவர்களை, சமுதாயத்திலே மற்றவர்களை தூக்கிவிட எண்ணம் உள்ளவர்களை, இவர்களை சந்திக்க வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த வழிகள் திறக்கட்டும். எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை என்று சொல்லி யார் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஐக்கியம் உள்ள, நல்ல செல்வாக்குள்ள ஆட்களை ஐக்கியப்படுத்தி கொடுங்க, அறிமுகப்படுத்தி கொடுங்க. வழியை திறங்கப்பா, திறங்க. நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை வியாதியஸ்தர் மேல் இப்போது இறங்கி வருவதாக. எல்லா வியாதியும் சுகமாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சகல போராட்டங்களும் எல்லாரை விட்டு விலகி போவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மை உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை நீங்க செய்து விட்டீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.